நமக்கு தொடர்ந்து இரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்குது, அதே மாதிரி வெயிட் கெயினும் வந்துருக்கு, மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறையா இருக்குது, ஹேர் ஃபால் இருக்குது, ஸ்கின்லேயும் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்குது, தூக்கமும் சரியாக வரல, இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டாமன் எடுத்துக்கிறது நல்லது. உங்களுடைய தைராய்டை செக் பண்ணி பார்க்குறது நல்லது. உங்களுடைய சர்க்கரையோட அளவை HbA1c வந்து செக் பண்ணி பார்க்குறது நல்லது. ஸோ இதில் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா முதல்ல நம்ம டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். அது 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷனோ இல்லை வந்து நம்ம ஒரு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். அடுத்தது ஹார்மோன் பேலன்சிங் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ பால் சார்ந்த பொருட்களை அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள், பிளாஸ்டிக்கில் சூடான உணவுப் பொருட்களை வந்து வச்சு சாப்பிட்றது, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு, டீப் ஃப்ரைட் ஃபுட் இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய காய்கறி கீரைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக நல்ல கொழுப்பு வகைகள் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதாவது புரோட்டீனும் கொழுப்பும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வந்து வச்சுருக்கும். ஸோ நல்ல கடலில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகள் வந்து எடுத்துக்கலாம், நட்ஸ் வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறது நல்லது. இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்ல கொழுப்பு வகைகள் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம எளிமையான யோக பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. யோக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் சூரிய நமஸ்கார பயிற்சிகள், அது கூட பிராணாயாம பயிற்சிகள், இந்த பயிற்சிகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது, ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் வந்து நடைப்பயிற்சி வந்து மேற்கொள்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸாக இருக்கும். ஸோ ரெகுலராக ஒரு 30 நிமிஷம் வந்து சன்லைட் உடம்புல படுற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கார்டனிங் ஆக்டிவிட்டியோ இல்லை வந்து சூரிய வெளிச்சத்தில் வந்து நம்ம சூரிய நமஸ்கார பயிற்சிகளெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி யோக பயிற்சிகளெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு உடலுக்கு தேவையான அந்த வைட்டமின் டி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது கூட நீங்கள் வந்து துவர்ப்பான உணவுப் பொருட்களையும் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கொய்யா வகையான உணவுப் பொருட்களோ இல்லை வாழைப்பூ இல்லை பிஞ்சு காய்கறிகள், முட்டைக்கோஸு, அதே மாதிரி வந்து காலிஃப்ளவர், இந்த மாதிரியான க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹார்மோன்ஸை நல்லா பேலன்ஸ்டாக வந்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம வந்து டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிட்டு வெந்தயம் சேர்ந்த டீயோ இல்லை கொத்தமல்லி சேர்ந்த டீயோ இல்லை சீரகம் சேர்ந்த டீ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹார்மோன்ஸில் நல்ல ஒரு பேலன்ஸை வந்து கொண்டு வரலாம்.